எடுத்துக்கொள்வோம். நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. இயேசுவே, ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க. எங்களுக்கு இதை வாக்குத்தத்தமாய் தரப்போகிறீர் ஆண்டவர். அதற்காக நன்றி. என்னையும் மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கடந்த 3 மாதங்கள் ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருந்தார். ஹல்லேலூயா. உண்மையாகவே சொல்றேன், அவர் வழிகாட்டியாக இல்லைனாக்கா, அவர் நமக்கு வெளிச்சமாக இல்லைனாக்கா, நம்ம ஒன்றுமே செஞ்சிருக்க முடியாது. நம்ம ஜெயிச்சிருக்கவே முடியாது. நம்ம எந்த காரியத்திலுமே ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் என்று நம்ம கேட்டிருக்கவே முடியாது. இன்றைக்கும் நமக்கு காலையில் நமக்கு ஆண்டவர் உற்சாகத்தோடு ஒரு வாக்கு தத்தங்களோடு நம்மோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் இன்னைக்கு கூடிய வாக்குத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக? நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். எடுத்துக்கொள்வோம் என்னோடு கூட மீகா எழுதின புஸ்தகம் 1080வது பக்கம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல மீகா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தில் கடைசி பாகம். 8வது வசனத்தில் கடைசி பாகம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இந்த மாதம் முழுவதுமே இந்த வாக்குத்தத்தை வைத்து தான் நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. எல்லாம் பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடைய இருக்கிறேன், உனக்கு துணை இருக்கிறேன், எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்குது. ஆனால் எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நமக்கு தேவை ஒரு வெளிச்சம். ஆமென். அந்த வெளிச்சம் இல்லைனாக்கா நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை அதை நம்பி நம்ம போகவே முடியாது. அந்த வெளிச்சம் நமக்கு தேவை, எப்பொழுதும் ஒரு வெளிச்சம். அதுக்கு தேவை இயேசு என்ற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போது கண்டிப்பாக அதை நம்ம கடந்து போக முடியும் என்பது தெரியும். எவ்வளோ பெரிய இருள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருள்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டாலும் சரி, அந்த இயேசு என்ற வெளிச்சம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் அந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். நேற்று கூட நம்ம பார்த்தோம், அவரை கல்லறையில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. இருட்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த இருட்டுக்குள்ளே அந்த வெளிச்சத்தை அடைச்சி வைக்க முடியல. என்ன, அந்த வெளிச்சம் அங்கே இருக்க முடியல. ஆனால் அந்த கல்லே தள்ளி போட்டு அந்த வெளிச்சம் உள்ள இருட்டில் இருந்த வெளிச்சம் வெளியே வந்தது என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிலாம் உபயோகப்படுத்த போகிறோம், எப்படி இருக்க போகுது? ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அந்த முழு வசனமே வாஸ்தா, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். எல்லாரும் சொல்கிறோமா, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக ஒரு டார்ச் லைட் தேவை மாதிரி ஒரு நம்மளுக்கு கையில் பார்த்தீங்கன்னா உடனே இந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சுனாக்கா செல்ஃபோன் ஆன் பண்ணிவிடும். அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் நமக்கு தேவை. அந்த வெளிச்சம் நமக்கு என்னென்ன செய்கிறது? இருளிலே உட்கார்ந்தார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கும்போது ஏசியா எழுதின புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். என்னென்னலாம் நடக்குது? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கும்போது எனக்கு என்னென்னலாம் நடக்குது? 60வது அதிகாரம், ஏசியா 60வது அதிகாரம் 1வது வசனத்தில், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கும்போது எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய வெளிச்சம் என் மேல் இருக்கும்போது என்ன ஆகுமா? கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கும். அல்லேலூயா. அவருடைய மகிமை என் மேல் உதிக்கும். ஆமென். கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம கிட்ட இருக்குதுன்னா அந்த மகிமை படுத்திக்கிட்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக மகிமைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. முதலாவது காரியமே, கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கும்போது அவருடைய மகிமை என் மேல உதிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய மகிமை என் மேல உதிக்கும். எப்படி உதிக்கும்? 2வது வசனத்துல, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். தெளிவா இருக்குது. அந்த மகிமை எப்படி காணப்படும்? நம்ம மேல அவர் நம்ம மேல உதிப்பாரு, அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும். ஆமென். அதுக்கு பாத்திரவான்களாக இந்த நாளிலே நம்ம இந்த மாதத்தில் நம்ம கடந்து செல்ல வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட இருளான நேரங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் வந்தாலும், ஆண்டவரே நான் உம்முடைய இருளை இந்த இருளை நான் கடக்க முடியும். ஏனென்றால் நீர் என் மேல் வெளிச்சமாய் இருக்கிறீர். ஆமென். நீர் என் மீது வெளிச்சமாக இருக்கிறீர், நீர் என் மீது வெளிச்சமாக இருக்கிறீர். வெளிச்சமான உலகத்தில் நான் நடந்து கொண்டு இருந்தாலும், பகலில் நடந்து கொண்டு இருந்தாலும், அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இருளாயிடும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் அந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்கிறாரு, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் எனக்கு வேணுங்க. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஸோ நம்பர் 1 காரியமே, அவருடைய மகிமை என் மேல் உதிக்கும்.
கர்த்தர் என் மேல் இருப்பாரு, அவருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கும்போது, ஏழாவது அதிகாரம் மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்துல, கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் என்றால், நம்பர் 1 அவருடைய மகிமை என் மேல் இருக்கும். 2வது காரியம், கர்த்தருடைய வெளிச்சம் என் மேல் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அதே ஏசாயா 3வது அதிகாரம் 60வது அதிகாரம் 3வது வசனம், உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியினத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆமென். எவ்வளவு பெரிய வசனம் பாருங்க. ஆமென். நம்ம நினைச்சு பார்க்காத நேரங்களில கர்த்தர் என்ன செய்வாராம், உன்னுடைய வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியினத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க, இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நடக்காதது ஒன்றுமே கிடையாது. ஆமென். உன் வெளிச்சத்துக்கு யார் வருவாங்க? பல ஜாதிகள் வந்து நிப்பாங்க. ஆமென். அந்த பல ஜாதிகளை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்குவார். என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சதுனால தான் உங்களோடு கூட நான் இதை பகிர்ந்து கொள்றேன். அது மட்டும் இல்லாமல் உதிக்கிற ஒளியினத்துக்கு ராஜாக்கள் கடந்து வருவார்களாம். பெரிய பெரிய ஆட்கள் உன்னுடைய வழியில வருவாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற என்கிட்ட இருக்கிற வெளிச்சம் அவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. என்கிட்ட வெளிச்சம் இருக்குது, அவங்க கிட்ட ஏதோ ஸ்பெஷல் வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம போலாம் என்று பேசுவாங்க. அல்லேலூயா. எல்லாமே இருட்டா இருக்குது, ஆனா இந்த நபர்கிட்ட ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த 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 வெளிச்சத்துக்கிட்ட நம்ம எப்போதுமே நமக்குள்ள அந்த வெளிச்சத்தை நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும். ஸோ முதல் காரியம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கும்போது அவருடைய மகிமை என் மேல உதிக்கும். 2வது காரியம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கும்போது இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் என்னுடைய பாதையில கடந்து வருவதை நான் பார்ப்பேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது அந்த வெளிச்சத்தை பத்தி. நிறைய பேருக்கு தெரியாது இந்த உலகத்துல வெளிச்சத்தை பத்தி. ஆனா பெரிய ஆட்களா இருப்பாங்க. ஆனா அவங்க நம்ம கிட்ட ஒரு வெளிச்சத்தை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஏனாக்கா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். சிம்பிளான காரியமே, வேற ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் என் மேல் வெளிச்சமா இருப்பார். ஆமென். அதனால தான் அந்த மீகால அந்த வல்லமையான வார்த்தையை பார்க்கிறோம். நான் இருளில உட்கார்ந்தார் கூட கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். 3வது காரியம், கர்த்தருடைய வெளிச்சம் என் மேல் இருக்கும்போது என்ன நடக்கும்? கர்த்தருடைய வெளிச்சம் என் மேல் இருக்கும்போது, ஏசியா 60வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தை உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு சந்திரனும் தேவையில்லை, சூரியனும் தேவையில்லை, எந்த வெளிச்சமும் தேவையில்லை. கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும் போது அவரே நம்ம மேல உதிச்சு கொண்டே இருப்பார். ஆமென். அங்க போட்டுக்குது பாருங்க, உனக்கு நித்திய, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சமா இருப்பார் எப்பொழுதுமே. அந்த வெளிச்சம் நம்மளை விட்டு நீங்காது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு தடவை நம்ம மேல வெளிச்சத்தை கொடுத்துட்டாருன்னா, நம்ம கர்த்தரோடு இருக்கிறோம்னாக்கா அந்த வெளிச்சம் நம்மளை விட்டு நீங்கவே நீங்காது. ஆமென். நேற்று ஒரு நல்ல வார்த்தை கேட்டேன், என்ன நைட்டு ஃபுல்லா அந்த வார்த்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. கர்த்தர் தெரிந்து கொண்டவங்க மேல அவர் அபிஷேகத்தை கொடுக்கிறாராம். அந்த அபிஷேகம் என்ன செஞ்சாலும் என்ன வந்தாலும் அந்த அபிஷேகம் அவங்களை விட்டு நீங்கிறதே கிடையாது. கர்த்தர் அதை பாதுகாத்து கொண்டே இருக்கிறாரு. இன்னொன்னு, அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால எந்த சூழ்நிலை, எந்த மனுஷரோ உலகமோ நம்மளை என்ன கிட்ட வரவே முடியாதாம். அந்த மாதிரி கர்த்தர் நம்ம மேல அக்கறை வைத்து நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து ஒரு அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம தான் சில நேரங்களில ரொம்ப லைட்டா எடுத்திருக்கோம். கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்ம மேல ஒரு வெளிச்சத்தையும் ஒரு அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார். ஆமென். யாராவது நம்மள அட்டாக் பண்ணணும், இந்த உலகம் வந்து நம்மளுக்கு இருளை காட்டணும்னு நினைச்சா கூட கிட்ட வரவே முடியாது. ஏன்னா அந்த அபிஷேகம் எல்லாத்தையும் தடுத்து போடுமாம். ஆமென். ஸோ இன்னைக்கு 3வது காரியம், கர்த்தருடைய வெளிச்சம் என் மேல் இருக்கும்போது என்ன நடக்குமா? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஆமென். சில நேரத்தில் நம்மளுக்கு புரியவே புரியாது. ஐயோ ரொம்ப இருட்டு, ரொம்ப கஷ்டம், ஐயோ முடியவே முடியாது, இந்த பிரச்சனையை என்னால் தாண்டவே முடியாது. நான் சொல்றேன், அந்த இடத்துல தான் கர்த்தர் வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. எங்க நம்ம ரொம்ப டஃப்பா நினைக்கிறோமோ, இது முடியாதுன்னு நினைக்கிறோமோ, அங்க தான் கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வந்து நிறுத்துப்பார். ஆமென். அவருடைய மகிமை உண்மையாவே, அவருடைய மகிமையை நம்ம சும்மா சாதாரணமே எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சாதாரண தேவனை வணங்கலை. அதாவது ரொம்ப அழகாக இங்கே ஒரு இடத்துல எழுதியிருந்தது, இருளை கூட பொருட்படுத்தாமல் இருளின் நடுவே பிரகாசிக்க பிறந்த ஒளி அது. ஆமென். அந்த ஒளி, அதாவது கொல்லப்படவோ அழிக்கப்படுவோ சிலுவையில் அழிந்து போகவோ அடக்கம் செய்யவோ முடியாமல் இருந்த ஒரு ஒளி அது. அந்த ஒளியை யாரும் அடக்கம் பண்ண முடியல. அந்த ஒளியை வந்து யாராலையும் அடக்கி போடவும் முடியல. அந்த ஒளியை வந்து சிலுவையில் இவர் அழிஞ்சிடுவாருன்னு என்று நினைக்கவும் முடியல.
அதான் அந்த ஒளி. ஆமென். அந்த ஒளியை கொண்டாடுவதற்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒளியை. அந்த ஒளியை யாராலுமே அழிக்க முடியல. ஒண்ணுமே பண்ண முடியல. கல்லறைக்குள்ள வைத்து அடைச்சு பெரிய கல்லை போட்டு மூடி வச்சா கூட அவங்க இருட்டுல வச்சுட்டு நினைச்சிட்டு போயிட்டாங்க. இருட்டுக்குள்ள வச்சாச்சு, அவர் காலி ஆயிட்டா நினைச்சு போயிட்டு வச்சாங்க. அவர் உயிர் தெழுந்து வெளியே வந்தார். அந்த ஒளியை யாராலையும் அடக்கி போடவே முடியல. நான் சொல்றேன், அதே ஒளி தான் உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒளி என்னைக்குமே மங்கி போகாது. நான் சொல்றேன், இயேசு என்ற ஒரு ஒளி நம்ம கிட்ட இருக்குதுனாக்கா, அந்த ஒளியை நம்ம ஏத்துக்கிட்டோம்னாக்கா, அந்த ஒளி நம்மளை காப்பாற்றும். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். அந்த ஒளி நம்மளை கொண்டு போகும். எங்க கொண்டு போனோமோ அங்க கொண்டு போயிட்டே இருக்கும். ஆமென். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த ஒரு ஒரு அந்த ஒரு பெரிய ஒளி கல்லறை மூடி வைக்கப்பட்டு அந்த பெரிய கல்லை போட்டு வச்சாலும் அதனுடைய கட்டமைப்புகளையும் அதனுடைய பெரிய கல்லையும் ஒதுக்கி போட்டுட்டு வெளியே வந்தது. ஆமென். அல்லேலூயா. ஒளிக்கு வழியே தேவையில்லைங்க. ஒளிக்கு எந்த சந்தில வேணா, எந்த சந்தில போகுதுன்னு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்ன ஒளி தெரிஞ்சுனா, அப்பா அங்க ஒரு ஒளி தெரியுது பாரு, அந்த ஒளி தெரியுது பாரு. கப்பல் கூட இதுல கடல்ல போயிட்டு இருந்துச்சுனாக்கா அந்த ஒளியை பார்த்து தான் அவங்க போயிட்டே இருப்பாங்க. எங்கேயாச்சும் லைட் ஹவுஸ் இருக்குதா? அதுதான் பத்தி பெரிய பெரிய நகரங்கள்ல லைட் ஹவுஸ் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு அவரே நமக்கு நித்திய மகிமையாக ஒளியாக இருப்பாராம். ஆமென். அந்த ஒளியை கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில இழக்கவே கூடாது. இழக்கவே கூடாது. எந்த இருட்டான சூழ்நிலைகள் வரட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரட்டும், ஆண்டவரே இந்த ஏப்ரல் மாதம் நீங்க தான் எனக்கு வெளிச்சம். அல்லேலூயா. நீங்க தான் சொல்லிக்கிட்டே இருங்க, விசுவாசிச்சுட்டே இருங்க. விசுவாசமா அந்த வார்த்தையுமே மகிமையை கொண்டு வருங்க. மகிமையை கொண்டு வரங்க. அதை நம்ம எடுத்துக்கவே, அதை ஒன்றும், அதாவது இது நடக்காது என்று சொல்லவே முடியாது. அதாவது ஒளி உடைந்தால், ஒளி ஒளி காணனாக்கா மங்கி போச்சுனாக்கா, திடீர்னு இந்த இந்த இடத்துல எல்லா லைட்டும் மங்கி போச்சு, சின்ன லைட்டு மாதிரி தெரியுதா, நம்முடைய நிழலை நம்மளே பார்ப்போம். பார்த்துக்கிறீங்களா? நம்முடைய ஷேடோவை நம்மளே பார்ப்போம். ஆனா வாழ்க்கை முழுவதுமே அது ஒரு நிழலா மாறிடக்கூடாது. வாழ்க்கை ஒரு நான் நிழலையே நான் பார்த்துக்கிட்டு போயிடுறேன், இந்த நிழல் கூடவே நான் போயிடுறேன்னு சொல்லாதீங்க. லைட்டு மங்கி போகும், நம்முடைய நிழல் தான் தெரியும். ஆனா அந்த நிழலை ஃபாலோ பண்ணாதீங்க. ஆண்டவரே இந்த இத நித்திய மகிமையாக மாற்றி கொடுங்க. இத நீரே அங்க போட்டுக்கிட்டு பாருங்க, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பாராம். 19வது வசனத்துல, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அல்லேலூயா. உன் ஒரு வெளிச்சத்தினால உன்னுடைய துக்க நாட்களே முடிந்து போகும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம், வேற எதுவுமே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என்ன நடந்தாலும், எந்த இருள் நடந்தாலும் நீர் என்னோடு கூட வெளிச்சமாய் இருக்கிறீர். ஆமென். கல்லறையே வெளியே உடைத்து வெளியே வந்தவர். ஆமென். அந்த கல்லை புரட்டி போட்டு வெளியே வந்த ஒளி அது. அதுதான் இயேசு கிறிஸ்து. நானே சத்தியமும் வழியும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். 1 யோவான், கடைசியா இருக்கும். 1 யோவான் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் கடைசியில 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம் பார்ப்போம். கடைசியாக 325வது பக்கம் 5வது வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. ஆமென். அந்த ஒளி எப்படி இருக்குதா? விசேஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒளி நம்ம ஒளின்னு பேசிட்டே இருக்கிறோம். கரண்ட் ஒரு 10 நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 3 நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ புலம்புவோம்ல. நான் சொல்றேன், வாழ்க்கையில நிழலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஒளியை ஃபாலோ பண்ணுங்க. நிழல் போயிடும், நம்மளை விட்டு கடந்து போயிடும், ஏமாற்றிட்டு விட்டு போயிடும். மனுஷனை ஃபாலோ பண்ணாதீங்க, ஆண்டவரை ஃபாலோ பண்ணுங்க. அவரே தான் ஒளி, தேவனே ஒளியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல் படைத்த போது முதல் ஒளியை தான் கொண்டு வந்தார் இந்த உலகத்தில். ஆமென். அதனால தேவனே ஒளியா இருக்கிறார். அதே மாதிரி 6வது வசனம், நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அவரோடு ஐக்கியப்பட்டு தான் இருப்போம். ஆனா நம்ம இருளில் நடந்துட்டு இருப்போம். அதுக்கு தான் நான் சொல்றேன், அவரோடு கூட ஐக்கியப்பட்டுட்டு இருந்தாலும் நான் ஒளியில இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒளியில இருக்கிறேன் ஆண்டவரே சொல்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான் ஒளியில இருக்கிறேன். நம்மளை சுத்தி எல்லாமே கெட்டது நடக்குது. நம்மளை சுத்தி நிறைய கெட்ட மனுஷர்கள், கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும்.
என்னடா அது இப்படி பண்றாங்களே, பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்க எனக்கு கூட நித்திய வெளிச்சமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நித்திய வெளிச்சமா இருக்கிறீங்க. அந்த வெளிச்சம் என்ன வழி நடத்தும் ஆண்டவரே. அதனால தான் இந்த 6வது வசனம் ரொம்ப சொல்லுது. ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களா இருந்தாலும் சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருக்கக்கூடாது. 7வது வசனம், அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஹல்லேலூயா. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒருவரோடு ஒருவர் நம்ம கிட்ட ஒரு ஒளி இருக்குதுனாக்கா தேடிக்கிட்டு வருவாங்க நம்ம ஒளிய. அல்லேலூயா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஒளி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஒளி இருக்கிறதுனால தான் அந்த ஒளியை தேடிக்கிட்டு வருவாங்க. அவங்க அந்த ஒளியை எடுத்துட்டு போவாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். சகல பாவங்களையும், ஒளிக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அந்த ஒளிக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. உண்மையாவே சொல்றேன். இந்த ஒளி நமக்கு என்னென்ன கொண்டு வந்துச்சு, வேதத்தின் பிரகாரம் நான் வசனங்கள் எடுக்க விரும்பல. என்னென்ன கொண்டு வந்துச்சுன்னா, நம்பிக்கை. இந்த ஒளி கொண்டு வந்தது நம்மளுக்கு என்னது? நம்பிக்கை. 2வது, இந்த ஒளி கொண்டு வந்தது மகிழ்ச்சி. 3வது காரியம், இந்த ஒளி கொண்டு வந்தது சமாதானம். இந்த 3த்தையுமே நம்ம கொண்டு போறோம் இந்த மாசம். என்னடா ஒளியில என்ன இருக்குது? ஆண்டவரே எனக்கு ஒளியா இருங்க. நிறைய பேர் இதை அனுபவிப்பீங்க பாருங்களேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில இருட்டான சூழ்நிலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இந்த மாதத்துல. ஆனா நீங்க சொல்லுவீங்க, கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஹல்லேலூயா. இதை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க தான் ஆண்டவரே எனக்கு வெளிச்சம். அந்த 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 மீகா 7:7 சொல்லுது, கர்த்தர் என் வெளிச்சமா இருப்பார். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். 3 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கும்போது அவருடைய மகிமை என் மேல உதிக்கும். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கும்போது அந்த ஏசாயா 60வது அதிகாரத்துல எனக்கு வெளிச்சமா இருக்கும்போது என்னை சுற்றிலும் இருக்கிற ராஜாக்களும் பல ஜாதிகளும் என்னிடத்துல வருவார்கள். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஆட்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் நமக்கு. ஆமென். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கும்போது 19-20வது வசனத்துல அவர் நித்திய வெளிச்சமா இருப்பார். இனி சூரியனும் அஸ்தமிப்பதில்லை. பகலிலே அவர்தான் சந்திரனும் வெளிச்சத்தை தருவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஆமென். இந்த வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் இந்த மாதத்துல. ஆண்டவரே, இந்த வெளிச்சம் எனக்கு தேவை. என்னுடைய படிப்புல தேவை, என்னுடைய வேலையில தேவை, என்னுடைய ஒவ்வொரு குடும்பத்துல தேவை, என்னுடைய வாழ்க்கையில தேவை. இந்த வெளிச்சம் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன். நம்ம வண்டி ஓட்டிட்டு போவோம். நம்ம நினைப்போம், நான் நல்லா தானே போயிட்டு இருக்கிறேன். அப்படி வெளிச்சம் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. எந்த பாதுகாப்பும் இல்லை. அவருடைய வெளிச்சம் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்குங்க. உண்மையா சொல்றேன், பாதுகாப்பாக இருக்கும். பிசாசு தோத்து போவான் கண்டிப்பா. இந்த மாதத்துல நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை பார்ப்போமே ஒழிய, பிசாசு கிட்ட வரும்போது ஐயோ இவங்க கிட்ட ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது, நான் அந்த வெளிச்சத்துக்கிட்ட போக முடியாது. அந்த வெளிச்சம் எப்படி இருக்குதுன்னா நித்திய வெளிச்சமா இருக்குதான். அல்லேலூயா. அது மகிமையை தரக்கூடிய வெளிச்சமா இருக்கிறதுனால இந்த மேட்டர்ல நான் கால வைக்க முடியாது, இந்த விஷயத்துல நான் கால வைக்க முடியாது, இந்த நபர்கிட்ட நான் கால வைக்க முடியாது, இவங்க கிட்ட நான் போக முடியாது. ஏன்னா ஒரு ஒளி இருக்குது அங்க. அந்த ஒளி தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை ஏமாத்தணும்னு வந்தா கூட, உங்க பிசினஸ்ல ஒரு ஏமாற்றங்கள் வந்தா கூட, ஆண்டவரே ஒரு ஒளியை எனக்குள்ள நீங்க உதிக்க செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உதிக்க செய்வார். நம்மளுடைய அலுவலகத்துல, நம்முடைய வேலைகளில, நம்முடைய ஒவ்வொரு கட்டத்துல வெளிச்சமா இருங்க ஆண்டவரே, வெளிச்சமா இருங்க ஆண்டவரே, எனக்கு வெளிச்சத்தை தாங்க. கண்ணை மூடி ஜெபிக்கும் போது அந்த வெளிச்சத்தை பாருங்க. தயவு செய்து ஆண்டவர் காட்டுவாருங்க. பிசாசை பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், ஐயோ இவங்க வந்துட்டாங்க, அவங்களோட எதுவுமே இல்லை. கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஆமென். தேவனே உனக்கு மகிமையுமா. இப்ப ஏற்றுக்கொள்வோமா இந்த வார்த்தையை? ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் என்னுடைய பாதையில எப்படிப்பட்ட பாதையா இருக்கட்டும் ஆண்டவரே, கர்த்தரே எனக்கு வெளிச்சமா இருப்பார். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு வெளியே வந்த வெளிச்சம் அது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக இந்த மாதத்துல, இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வருஷங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு நீர் மட்டுமே வெளிச்சமாய் வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்களை கூப்பிட்டு பேசி, ஆண்டவரே நான் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன், நான் உன்னுடைய பாதையில வெளிச்சமா இருப்பேன், நீ கலங்கவே வேண்டாம், நீ திகைக்கவே வேண்டாம், நீ பயப்படவே வேண்டாம், நான் உன் கூட நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்பேன். உங்களை விட்டா
ஆண்டவரே, வேற வெளிச்சம் எங்களுக்கு கிடையாதப்பா, நீரே எங்களுடைய வெளிச்சம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் வாரும் கர்த்தாவே, உம்மை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.